குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/7/2025 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 9ஆம் நாள், தக்ஷணாயனம், ஸ்ரீ விசுவாவசு தமிழாண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:55க்கு, கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று அதிகாலை 1:48 வரை, அமாவாசை பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 5:57 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 9:05 வரை, வஜ்ரம் பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 1:48 வரை, நாகவம் பின்பு பிற்பகல் 1:23 வரை, கிமிஸ்துக்கினம் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை, அமிர்த யோகம் பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:57 வரை, மூலம் பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள், மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய ஏற்ற நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள், விதை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். சந்திராஷ்டமமுடைய ராசி மாலை 5:57 வரை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு பூராடம் ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபட சகல ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் இரவு 11:30 முதல் 1:14 வரை மேஷ லக்னம், 1:15 முதல் 3:17 வரை ரிஷப லக்னம், 3:18 முதல் 5:28 வரை மிதுன லக்னம், 5:29 முதல் 7:40 வரை கடக லக்னம், 7:41 முதல் காலை 9:42 வரை சிம்ம லக்னம், 9:43 முதல் 11:42 வரை காலை கன்னி லக்னம், 11:43 முதல் 1:48 வரை துலாம் லக்னம், 1:49 முதல் 3:59 வரை மாலை விருச்சக லக்னம், 4 மணி முதல் மாலை 6:07 வரை தனுசு லக்னம், 6:08 முதல் இரவு 8:01 வரை மகர லக்னம், 8:02 முதல் 9:44 வரை கும்ப லக்னம், 9:45 முதல் 11:25 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை, இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். இந்த நாள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய வழிபாடு மிகவுமே நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் 27 முறை பாராயணம் செய்தால் நல்லது. ஓம் அச்சத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்சத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை,
8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய எல்லா செயல்களும் சிறப்பாக நடக்க பிரார்த்திக்கிறோம். ராசிக்கான கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எதிலும் பொறுமையாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக ஈடுபடுவது நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டீர்களேயானால் சில காரியங்கள் நடக்காது. ஆக பொறுமையும் நிதானமாக இருந்து உங்களுடைய வேலை தொடர்பாக, வியாபாரம் சம்பந்தமாக, அரசு உத்தியோகத்தில் வேலை செய்பவர்கள் கூட சற்று எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் மீது எந்த அபவாதமோ வீண் பழியோ பேச்சுக்கு ஆளாக வேண்டாம். எந்த விதமான வார்த்தைகளையும் மற்றவர்களிடத்தில் பிரயோகப்படுத்தாதீர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நீங்கள் இந்த நாள் பொறுமையாக இருந்து பாருங்கள். எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தாலே பிரச்சனைகள் வந்த வழி அதுவே போய்விடும். ஆக உலகியல் நடவடிக்கை காரணமாக சில மனதில் மாற்றங்கள் வரலாம். மற்றவர்களை பற்றிய குறைகள் அதிகமாக இருந்தாலும் அதனை வெளிப்படுத்த வேண்டாம். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்கலாம். ஆக உதவி கேட்டோம் கிடைக்கவில்லையே என்கிற மன வருத்தம் வேண்டாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய பண உதவிகளோ அல்லது நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பொருளோ அல்லது மற்ற விஷயங்கள், விவகாரங்கள் சொந்த நிலையில் எதுவாக இருந்தாலும் அவை சற்று பொறுமையாகத்தான் கைக்கு கிடைக்கும். அதுவரையில் காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆடம்பரமான பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மேஷராசி அன்பர்களே, பேச்சுக்களில் மயங்க வேண்டாம். அதிலும் கடன் வாங்கி முதலீடு செய்வது என்றால் தவிர்ப்பது மிக நலம். ஆக பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் சிக்கனமாக இருங்கள். ஆசைகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் குறைத்துக் கொள்வது அவசியம். விளையாட்டான பேச்சுக்களை கூட குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகம் சம்பந்தமாக, அலுவல் தொடர்பாக பெரிய அதிகாரிகளோடு பேசும் பொழுது கனிவாகவும் பணிவாக பேசுவது அவசியம். எதிர்பாராத வகையில் சில செலவுகளால் பண நெருக்கடிகள் கூட உண்டாக்கலாம். திட்டமிட்டு சரியாக வேலைகள் செய்வது அவசியம். தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த தன லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஆக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலும் கவனக்குறைவு வரலாம். மிகப்பெரிய அனுபவங்கள் இருந்தாலும் கூட இந்த நாளில் உங்களுடைய வேலைகளில் சிறிய அளவிலாவது பிழைகள் உண்டாக்கும். மீண்டும் திரும்ப திரும்ப செய்வது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அலைச்சல்கள் தான் மிஞ்சும். வெளியூர் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் கூட அதனால் சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வதோடு எதை பேசினாலும் நயமாக பேச வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு கல்வி நிலையில் உயர்வு தன்மை ஏற்படுவதற்கு சற்று பொறுமையாக இருப்பதோடு கடின உழைப்பும் தேவை. எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை உணர்ந்து செய்ய வேண்டும். பொறுப்புகளை அதிகம் வளர்த்துக் கொள்வது அவசியம். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நிச்சயம் உங்களால் நல்ல நிலைக்கு வர முடியும். ஞாபக மறதி தொடர்பான விஷயங்கள் இருந்தாலும் அவற்றை பெரிதும் பொருட்படுத்தாமல் உங்களுடைய படிப்பு, கல்வி சம்பந்தமான நிலைகளில் நிறைய ஒரு விஷயங்களை நீங்கள் கற்று உணர வேண்டியது அவசியமாகவே இருக்கும். உழைப்பை அதிகப்படுத்தினால் நிச்சயம் உயர்வுக்கு வர முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான்,
செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதம். கல்வி சார்ந்த செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் கவனம் தேவை, எச்சரிக்கையாக இருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் உண்டாகலாம், அவசரம் வேண்டாம், நிதானமாக சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படலாம், வெளியூர் பயணங்கள், எண்ணிய காரியங்கள் தாமதமாகத்தான் இருக்கும். வேலைகளில் விறுவிறுப்பு என்பது காணப்படாது, மந்தமான நாள். தன்னம்பிக்கையும் வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆடி வெள்ளிக்கிழமை நாள் உங்களுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் வழியில் ஆதரவு ஏற்படலாம். அது மட்டுமல்ல, வியாபார வேலைகளில் சில நுட்பங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். தெரியாத விஷயங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். பொதுவாக வியாபாரத்தில் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய விதமாகவும் சிந்திப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் ஆதரவு ஏற்படும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பெருமளவு ஆதரவு உண்டு. சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள். சுப காரியத்திற்குண்டான வார்த்தைகள் மற்றும் வீட்டில் நடக்க வேண்டிய சுப விசேஷங்களை மிக கவனமாக செய்து வைப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து செயல்படுத்துவீர்கள். மாணவர்களே, படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் என்கிற ஆசை, ஆவல் அதிகமாக இருக்கும். வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான அனுகூலம் நிறைந்த நாள். வெளியூர்களுக்கு பயணப்படுபவர்களுக்கு மன நிறைவாக சில விஷயங்கள் நடக்கும். ஆத்ம திருப்தி உண்டாகும். மன சந்தோஷத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக கண்ணோட்டங்கள் உங்களுக்கு வேறு விதமாகவே இருக்கும். புதிய இயந்திரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய விஷயங்களில் மிகவும் சீராக நடந்து கொள்வீர்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை வேலை நிமித்தமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு. புதிய ஒரு நுட்பங்களை கையாளுவீர்கள். யுக்திகள் உங்களுக்கு சௌகரியத்தை உண்டு பண்ணி தரும். மற்றவர்களுக்கு தோன்றாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு தோன்றும். காரணம், ராசியினுடைய 4வது வீடு சுகஸ்தானத்தில் ராசிநாதனான சுக்கிர பகவானும் அவரோடு புதன் பகவானுடைய சஞ்சாரம், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள். இடம் சம்பந்தமாக, வீடு இடம் தொடர்பாக, சொத்துக்கள் சம்பந்தமாக, வாகனம் வண்டி தொடர்பான விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே உங்களுடைய தாய்மாமன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவர் மூலமாகவும் உங்களுக்கு சில வேலைகள் நடக்கும். சுகஸ்தானத்தில் 4வது பாவகம் என்பது தாய் மற்றும் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை சிறப்பு. அது மட்டுமல்ல, ராசியினுடைய 7ஆம் பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்கள் துணைவர் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். நல் ஆதரவு பெறுவீர்கள். பணம் மற்றும் பொருளாதார நிலைகளில் ஏற்றம் உண்டு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பணத்திற்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக நல்லது.
கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை அற்புதமான பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். துணிவு ஏற்படக்கூடிய நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தையும் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் ராசிக்குண்டான அமைப்பு படி உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து முன்னேறக்கூடிய மிக அற்புதமான நாள். தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி தாய் வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். உற்சாகம் பிறக்கக்கூடிய நாள். வேலை நிமித்தமாக உத்தியோக ரீதியாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே புதுமையான சூழல் அமையும். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலையில் அதிக கவனம் செலுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கும். ஆக புத்தி கூர்மையோடு சாதுரியமாக சிந்தித்து செயல்படுவதால் எல்லாருக்கும் பிடித்தமான நபர்களாக நீங்கள் வலம் வருவீர்கள். ஆக உத்தியோக பணிகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். மனக்கசப்புகள் அகலும். நிலையான ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு உண்டு. மன அமைதி உண்டாக்கும். எண்ணங்களில் சில மாற்றங்கள் வரலாம். செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும். ஆக மிதுன ராசி அன்பர்களே, வேலையில் வேகத்தோடு செயல்படுவதால் உங்களுடைய செயலுக்கு ஏற்ற நன்மதிப்பு கிடைப்பதோடு அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உங்களுக்கு ஆதரவாக சில நபர்களுடைய செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆக கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில பிரிவினைவாதங்கள் எல்லாம் நீங்கும். யாரிடத்தில் பணம் கொடுத்தீர்களோ அவர்களே வந்து உங்களிடம் பணம் ஒப்படைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே போல நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் உள்ளவர்கள் அல்லது கடனாக இருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பீர்கள். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை கேட்டு அறியக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் ஒரு புத்துணர்ச்சி, வேகம் உண்டாக்கும். புதுவிதமான யோசனைகள் அதிகரிக்கும். பள்ளியில் சிறந்த மாணவ மாணவிகளாக வருவதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். படிப்பின் மீதான ஆர்வம் உண்டாக்கும். கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் ரீதியாக செயல்படுபவர்கள், கூட்டாளிகளோடு வேலை பார்ப்பவர்கள் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரணையான போக்கோடு எடுத்துக்கொள்வது அவசியம். உடல் நலம் நன்றாக இருக்கும். அசதிகள் குறையும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். ஆக ராசிக்குண்டான அமைப்பின்படி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்குங்க. வேலையில் புது விஷயங்களை கையாளுவதாலும் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். நற்பெயர்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்க எதிர்பார்த்திருந்த நற்செய்திகள் வரும். வாழ்க்கையினுடைய முழுமையான நிலையை அனுபவிக்க போகிறீர்கள். சந்தோஷம் பெருக்கும். தம்பதிகளிடையே நல்லதொரு நெருக்கம் காணப்படலாம். துரிதமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்து குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடு படக்கூடியவர்கள் நீங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு சம்பந்தமான சில ஆலோசனைகளையும் மேற்கொள்வீர்கள். கலந்து ஆலோசித்து குடும்ப நபர்களோடு பேசும் பொழுது உங்களுக்கு நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். சில திட்டங்களையும் வகுக்கக்கூடிய நிலையும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை உகந்தது. அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவு பிறக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். நம்பிக்கை உருவாக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அவசரம் கூடாது. பொருளாதார நிலைகளில் சீரான போக்கு கொண்டு வருவதற்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வருமான முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான முழு முயற்சிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். துரிதமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் சில கால தாமதங்கள், தடைகள் இருக்கத்தான் செய்யும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு வரலாம். இடம் மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கலாம். ராசியினுடைய அமைப்பு படி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். அக்கம் பக்கத்தில் வீட்டிற்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு முறைகளை மேற்கொள்வீர்கள். ஆடி வெள்ளிக்கிழமை என்பது அம்மனுக்கு உரிய ஒரு நாளாக இருந்தாலும் இந்த ஆடி மாதம் மகத்துவ பூர்ணமானது. ஆக இந்த மாதம் என்பது மல மாதம். முக்கியமான விஷயங்களை மட்டும் தவிர்ப்பது நலம். அதே போல் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் வீட்டு தெய்வங்களை வழிபடலாம். அதாவது உங்கள் வீட்டில் சுமங்கலிகளாக இறந்த பெரியவர்கள், முன்னோர்களை நினைத்து வீட்டில் மஞ்சள் வஸ்திரம், அதாவது மஞ்சள் நிற புடவைகள் வைத்து தனியாக ஒரு இடத்தில் செய்ய வேண்டும். பூஜை அறையில் செய்யக்கூடாது. இதுவை என்பது வீட்டு தெய்வங்களை வழிபடுவதற்கான முறை. மாலை வேளையில் அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம். மலை வாழைப்பழம் வைத்து வீட்டு தெய்வத்தை வழிபட்டால் அவர்களுடைய ஆசை என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதுமே மறவாமல் செய்து வாருங்கள். புது புடவை எடுத்து வைத்து, அதுவும் அந்த புடவையானது மஞ்சள் நிறத்தில் இருப்பது போல அல்லது மாம்பழ நிறத்திலோ எடுத்து வைத்து நீங்கள் சுமங்களுக்கு எப்படி பூஜை செய்வீர்களோ அதே போல செய்து வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த நாளில் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டம் இருப்பதால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை மீதம் மிச்சம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். சிக்கனமாக இருப்பதாலும் உங்களுக்குள் சில திட்டங்களை வகுப்பீர்கள். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் நண்பர்களோடு சேர்ந்து பழகக்கூடிய நிலையும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபார வேலைகளில் புதிய அறிமுகம் உண்டாகலாம். குழப்பங்கள் விலகக்கூடிய நாள். காரணம் ராசிநாதனான சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருப்பதால் மன நிறைவு இருக்கும். எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வியாபார வேலைகளில் புதிய அறிமுகம் உண்டாகலாம். குழப்பங்கள் விலகக்கூடிய நாள். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படலாம். மன நிம்மதியோடு உங்களுக்கான வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த எண்ணம் இருக்கும். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் கைகூடலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டு மற்றும் பந்தயம் தொடர்பான போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான வேலைகள் குரு பகவானுடைய ஓரை நல்லது. அதே போல் கல்வி சம்பந்தமாக மட்டுமல்ல, பூமி சம்பந்தமான வேலைகளுக்கும் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். அனுகூலம் நிறைந்த நாள்.
மனதில் நிம்மதி பிறக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையாக இருந்தால் நல்லது. பொறுமை எண்ணம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மையாக வருவீர்கள். ஆதரவு பிறக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபிய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பயணங்களால் அனுபவங்கள் உண்டாகும். நெருக்கமான உறவுகளுடைய ஆதரவு பிறக்கும். உறவுகளுக்கு மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். பெரும் புகழுடன் வாழ்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல பலன்கள், நற்செய்திகள் கிடைக்கும். இது நாள் வரையில் முடக்கமாக இருந்த உங்களுடைய தொழில் விருத்தி பெறும். அனுகூலம் நிறைந்த நாள். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் வழிபாடு மேற்கொள்ளலாம். வீட்டு தெய்வங்களை வழிபட்டால் உங்களுடைய குடும்பம் விருத்திக்கு உருவாக்கும். அனுகூலம் நிறைந்த பலன்கள் உண்டாகும். தொழிலில் நல்லதொரு மேன்மை பெறுவீர்கள். வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிய நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றபடி அங்கீகாரம் கிடைக்கும். எதை செய்தாலும் அவற்றை திறம்பட முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணர்த்தக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். மாணவர்களுக்கு கல்வி விஷயங்களில் படிப்பு ரீதியாக ஆர்வம் உண்டாக்கும். பாரம்பரியம் சம்பந்தமான நாட்டியம் மற்றும் இசை பயிற்சிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். விவசாயம் தொடர்பான செயல்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, பழைய விஷயங்கள் மற்றும் கலை தொடர்பான செயல்களில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு. செயல்களில் ஒரு சிலருக்கு ஆர்வமின்மையான நிலைகளும் ஏற்படலாம். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும். வீட்டில் கணவன் மனைவி கிடைக்க நல்லதொரு புரிதல் இருக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் சற்று குறையும். உடல் அசதி நீங்குவதற்கு நல்ல சாத்வீகமான ஆரோக்கியமான சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ராசியினுடைய அமைப்பு படி சந்திர பகவான் உணவுக்கு காரகத்துவம் பெறுகிறார். அவரை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் கால்நடை தொடர்பான விஷயங்கள் ஆகட்டும், விவசாயம் சம்பந்தமான நிலைகளில் அதிக லாபம் வரும். வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். பெருமளவு ஆதாயத்தை பெறுவீர்கள். மகசூல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ராசிக்கான அமைப்பு படி பழைய வரவுகள் இன்று வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த கால தாமதங்கள் நீங்கும். நட்புடன் பழகுவீர்கள். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். சமூகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். அவர்களுடைய செயல்களில் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அழகு சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஈடுபாடு ஆர்வம் உண்டு. பொதுவாக சிம்மராசி அன்பர்களே, சாதிக்கக்கூடிய எண்ணத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படுவதால் வெற்றி மேல் வெற்றி உண்டாக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் பந்தயங்களில் முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். மதிப்பெண்களின் அடிப்படையில் புதிய வேலை வாய்ப்புக்கான சில செயல்பாடுகள் சீக்கிரமாக வரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை அமைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்திகரமாக இருப்பதாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி வருமானம் பெருக்கும். லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். உடல்நிலையும் நன்றாக இருக்கும். அவ்வப்போது தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தெய்வ சிந்தனைகள் நிறைந்த நாளாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
அனுபவம் உண்டாகும், ஏற்றம் பெறுவீர்கள், மகிழ்ச்சி நிறைந்த நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், கடமையை மிக சரியாக செய்வீர்கள், அங்கீகாரம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சாதிக்கக்கூடிய துணிவு உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரக அமைப்பின்படி உத்தியோக வேலைகளில் முக்கியத்துவம் மேம்படும். ஒவ்வொரு காரியத்திற்கும் அதிக கவனம் செலுத்துவீர்கள், ஆதாயம் பெறக்கூடிய வகையில் உழைப்பீர்கள். மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கும். பெரியவர்களுடைய ஆசையோடு சில காரியங்களில் ஈடுபடும் பொழுது வெற்றி மேல் வெற்றி உண்டு. தெய்வீக எண்ணம் அதிகரிக்கலாம். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சாதகமான நாளாகத்தான் அமைகிறது. தொழில் சார்ந்த முக்கிய விஷயங்கள் எடுப்பதற்கு ஏற்ற நாள். கூட்டாளிகளோடு மிக சிறந்த ஒரு அணுகுமுறை இருக்கும். வேலையாட்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உண்டாக்கும். பொறுப்புகளோடு செயல்படக்கூடியவர்களாகவே உங்களுக்கு அமைவார்கள். ஆக சிறுக கட்டி பெருகவாழ் என்பது போல எளிமையாக இருந்தாலும் அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக அமையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். ஏறுமுகத்தோடு செயல்படுவீர்கள். ஆக கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து செல்வதாலும் உங்கள் மீதான நற்பெயர்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை மிக சரியாக அழகாக பராமரிப்பீர்கள். உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டு. உணவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும். நீங்களும் திறன்பட சமைப்பீர்கள். சமையல் கலைஞர்களாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உணவில் அதிக ருசி சேர்க்கக்கூடிய சில நிபுணத்துவம் படித்திருந்தாலும் உங்களுக்கு அதனால் முன்னேற்றங்கள் ஏற்படும். விவசாயம் செய்பவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். அதே போல நீர் சம்பந்தமான வர்த்தகம் செய்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், அவற்றை தொழில் முறையாக செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. காரணம் 3வது பாவகம் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதிலும் லாபஸ்தானத்தினுடைய அதிபதியே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் மேற்கூறிய சில காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். மனநிலையில் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாகவே உண்டு. ஆக கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தை அரவணைத்து செல்வீர்கள். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய செயலுக்கு தகுந்தபடியாக சில நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும். வாகனத்தில் சிறு சிறு மாற்றங்களையும் செய்வீர்கள். அல்லது வாகனத்தை மாற்றி புதிதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். புதிய முயற்சிகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தடைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். புத்தி கூர்மை உருவாகும். சந்திர பகவான் மனோகாரகன். அவரே முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் இதுநாள் வரையில் நடந்த தவறுகள் என்ன, எதனால் முன்னேற முடியவில்லை என்கிற காரணம் உங்களுக்கு புரிய வரும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். போட்டிகள் மற்றும் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல பரிசினை பெறுவீர்கள். அதே போல சில திட்டங்களையும் சரியாக வகுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பொதுவாக நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். கணவன் மனைவி கிடைக்க புரிதல் இருக்கும். அன்பு நிறைந்திருக்கும். ஆதரவு பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் திறம்பட குடும்பத்தை வழி நடத்துவீர்கள். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகிரகம், தெய்வ கடாட்சம் பரிபூரணமாகவே இருக்கிறது. ஆக இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றியாவதற்கு இறை பிரார்த்தனை, குல தெய்வ வழிபாடு, அதிலும் பெண் தெய்வ வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. வீட்டில் மாவிளக்கேற்றி வழிபடலாம். அல்லது வீட்டு தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கிறது. ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள், அதாவது சுமங்கலிகளாக இறந்தவர்களுக்கு வீட்டு தெய்வங்களாக நினைத்து புடவை வைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் சேமங்கள், லாபங்கள் பெருக்கும். நன்மைகள் உண்டாக்கும். விருத்தி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த நல்ல வேலைகள் செய்யலாம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம்.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் மேம்படும், ஆனந்தமாக இருப்பீர்கள், தைரியம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும், பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள், சாதுரியமாக செயல்படக்கூடிய அமைப்பும் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், தெய்வீக குணத்தோடு செயல்படுவீர்கள், பெரியவர்களுடைய ஆதரவு உண்டாக்கும், வியாபாரத்தில் அபிவிருத்திக்குண்டான விஷயங்களை துவக்குவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாக்கிய புதாக்கிய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமகா. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசிக்குண்டான அமைப்புப்படி ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய கோல்சார நிலையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். 2ஆம் இடம் பாவகத்தில் குடும்பம், வாக்கு, தனம், வருமானம், கல்வி சம்பந்தமான நிலையில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே உங்களுடைய பேச்சுக்களுக்கு நல்ல சுதந்திரம் இருக்கும். தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். அது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் நல்லதொரு எண்ணத்தையும் உருவாக்கிவிடும். உங்களுடைய பேச்சுக்கள் தன்னம்பிக்கை வாய்ந்ததாக இருக்கும். ஆக எதையும் நீங்கள் பேச நினைத்தாலும் இந்த தினத்தில் பேசும் பொழுது அதற்கான மகத்துவம் என்பது ஒரு 10 மடங்கு அதிகமாகவே இருக்கும். விற்பனை மற்றும் வாங்கக்கூடிய விஷயங்களில் லாபம் உண்டாக்கும். சொத்துக்களை வாங்குவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், அல்லது உங்களுடைய இடத்தை விற்கக்கூடிய நிலையிலும் வருமானம் பெருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அங்காரகன் சஞ்சாரம் செய்வதால் நிலம் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு செவ்வாய் பகவானே காரணமாகிறார். ஆக பூமிகாரகன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நீங்கள் இடத்தை விற்பதோ அல்லது இடத்தை வாங்குவதோ அதற்குண்டான விஷயங்களில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். உங்களுடைய முகத்தில் நல்ல சந்தோஷம் வெளிப்படும். நல்ல தெளிவு, இளமையாக இருப்பீர்கள். பார்ப்பதற்கே சாமுத்திரிகா லட்சணத்தோடு எல்லாவிதமான அமைப்புகளோடு காணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும் பொழுது உள்ளத்தில் சந்தோஷமும் முகத்தில் நல்லதொரு புன்னகையோடு செயல்படக்கூடிய நாள். வியாபாரத்திலும் சரி, மற்ற வேலைகளிலும் உங்களுடைய சார்ந்த அனைத்து வியாபார நிலைகளிலுமே வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது அவசியம். வேலை நிமித்தமாகவும் சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய நபர்களை வேலைக்கு வைக்கலாமா என்கிற எண்ணம் எழலாம். உங்களை போன்றே நியாயமாகவும் நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களையே தேர்ந்தெடுப்பீர்கள். அதிலும் நல்லதொரு கல்வி அறிவு, ஒழுக்கமுள்ளவர்களாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து எப்படியாவது அவர்களை வேலைக்கு சேர்த்து விடுவீர்கள். குடும்ப ரீதியாக மன நிம்மதி இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கலகலப்பான சூழ்நிலை, கணவன் மனைவி கிடைக்க நல்லதொரு புரிதல், ஒற்றுமை, பாசம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மிகவுமே மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கிறது. காரணம், உங்களுடைய எண்ணத்திலும் சரி, செயலிலும் சரியான ஒரு முறையில் நீங்கள் நடப்பதாலும், கிரகங்களினுடைய அனுகிரக பார்வை, சுப பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருப்பதாலும் நன்மைகளே பெருமளவு நடக்கிறது. வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக இந்த நாளை ஆளக்கூடியவர் சுக்கிர பகவானே. அவருடைய அனுகிரகமானது உங்களுக்கு 11வது இடத்தில் லாபத்தில் இருப்பதால் பெருமளவு வேலைகள் எல்லாம் துரிதமாக நடக்கும். அதே போல மாணவர்களுக்கு புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். கூடவே புதன் பகவானுடைய சஞ்சாரமும் லாபத்தில் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணியபடி சாதித்து காட்டுவீர்கள். நினைத்தபடி வேலைகளை முடிப்பீர்கள். ஒவ்வொன்றையுமே கணக்கிட்டு நடத்துவீர்கள். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. சாதுரியத்தனம் வெளிப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்படக்கூடிய விஷயங்களில் நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களை வெகுவாக பாராட்டி மகிழ்வார்கள். தலைமை அதிகாரிகளாகட்டும், உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களுடைய உறுதுணையான பேச்சுக்கள், செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறக்கூடிய நாள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய பேச்சுக்கு, செயலுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. தெய்வ அனுகிரகம் வேண்டி பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம். அதே போல வீட்டில் குல தெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் நல்ல பலன் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவான் சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிக மிக உகந்தது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாக்கும். சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதமான பலன்களை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மேன்மையாக இருப்பீர்கள், பாராட்டுகள் குவியும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டு, நன்மைகள் விளையக்கூடிய நாள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பின்படி சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்து பலன்களை பார்க்கலாம். தைரியமாக ஒரு சில முடிவுகளை எடுப்பீர்கள். யாருக்கும் அச்சம் என்பது இருக்காது. எதையும் வெல்வோம், சாதிப்போம் என்கிற துணிவுடன் இருப்பீர்கள். தைரியத்திற்கு பஞ்சமே இருக்காது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெகு தூரம் மற்றும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் வரலாம். அரசு சம்பந்தமான வேலைகளில் மட்டும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளுக்கு அதிகமான ஒரு ஆற்றல் தேவை. பிறருடைய கருத்துக்களை கேட்பது, நுணுக்கங்களை ஆராய்வது நல்லது. உரிமம் பெறக்கூடிய விஷயங்கள் மற்றும் தொழில் ரீதியாக லைசென்ஸ் பெறுவது சம்பந்தமான அரசு சார்ந்த வேலைகளில் சற்று தாமதங்கள் இருக்கலாம். நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாவற்றையும் சரிபார்த்து சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறையாவது சரிபாருங்கள். அவசர கதியில் கொடுத்து நீங்கள் பின்வாங்க வேண்டாம். புதுமையான சிந்தனைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திட்டமிட்டு செயல்களை செயல்படுத்த வேண்டும். உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படலாம். முன்கோபங்கள் இல்லாமல் பொறுமையாக இருந்தால்தான் காரியங்கள் கைகூடும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் மற்ற நண்பர்களுடைய சேர்க்கையை சீராக வைத்துக் கொள்வது அவசியம். உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக அமைய வேண்டி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். விநாயக பெருமானை வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் உண்டு. ஞானகாரகனான கேது பகவான் உங்கள் ராசிக்கு கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி 12வது பாவகத்தில் ஆக எண்ணங்கள் நன்றாக இருப்பதற்கும் சிந்தனையின் போக்கில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு விநாயக பெருமான் வழிபாடே சிறந்த ஒன்று. ஒவ்வொரு காரியத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால்தான் உங்கள் காரியங்கள் கைகூடும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது அவசியம். வியாபாரத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். சௌகரியமாக அவர்கள் பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய விதமாக சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வது அவசியம். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குற்றமோ குறைகளோ கூற வேண்டாம். எந்த விதத்திலும் உங்களை பற்றி தவறாக மற்றவர்கள் பேசுவதையும் அனுமதிக்காதீர்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் சில காரியத்தை விடாப்பிடியாக இருந்து செய்து முடிப்பீர்கள். தாயுள்ளம் கொண்ட மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. தியாகம் செய்வீர்கள் அதிகமாக. விருச்சிகராசி என்பர்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய தூணாக இருப்பீர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. உடன் பிறப்புகளுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதோடு மட்டுமல்ல, குடும்பத்தை தாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தூணாகவும் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் எல்லாவற்றிலும் வெற்றி நிறைந்த நாளாகவே இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய காரியத்தில் பொறுமையும், துரிதம் ஏற்படுத்த வேண்டிய விஷயத்தில் துரிதத்தையும் காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்தால் மட்டுமே எச்சரிக்கையாகவும் இருங்கள். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த நிலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் செயல்படுவீர்கள். உத்வேகம் நிறைந்த நாள். உடல் நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ணத்திலும் தெளிவு ஏற்படும். ஆக உங்களுடைய செயல்பாடுகளினுடைய நிலைகளை பற்றி அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டும் இருப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் கைகூடலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் மிக நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். திறமையாக உழைத்து சாதிக்கக்கூடிய நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். தைரியமாக இருப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய கோல்சார அமைப்புப்படி புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே விழிப்புணர்வாக இருங்கள். இதுநாள் வரையில் மனதில் இருந்து வந்த சில சங்கடங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். மன உறுதியோடு இருப்பீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். வியாபார வேலை நிமித்தமாக கனிவான பேச்சுக்கள் மட்டுமே நன்மையை தரும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரணையாக பேசுவது அவசியம். அவர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி வைப்பது, கொள்முதல் தொடர்பான விஷயங்களில் அதிகமும் ஈடுபாடு காட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். எப்பொழுதும் சதா சர்வ காலமும் வீட்டினுடைய நிலையை சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி வருமானத்தை பெருக்குவதில் அதிக ஈடுபாடு இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். முதலீடுகள் எனும் பொழுது அதில் கவனம் அதிகமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்வை தரலாம். தெய்வ பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இறை சம்பந்தமான வேலைகளில் மதிப்பு கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்தும் நல்ல நோக்கத்தோடு செயல்படுவதால் இறைவனுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். ஆக புதிதாக பொருள் வாங்கக்கூடிய நிலையும் உண்டு. வியாபாரத்தில் மிக கனிவான பேச்சுக்களின் மூலம் அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலை இருப்பதால் அடுத்தடுத்த விஷயங்களிலும் நீங்கள் இதே நிலையை கடைபிடிப்பீர்கள். தொழிலில் கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். கூட்டாளிகளிடையே நல்லதொரு பேச்சுவார்த்தைகள் கனிவாக இருக்கும். கணிசமாக ஒரு சில தொகையை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. வருமானத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் வெளிநாடு தொடர்புகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். ஆக தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய மூளைக்கு நீங்கள் மூலதனமாக வைத்து செயல்படுபவர்கள். அதிக உடல் உழைப்பு இல்லை என்றாலும் மூளை பலத்தை கொண்டு வருமானத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகளையும் சொத்துக்கள் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பாதுகாப்பதில் அதிக ஆர்வமுடன் இருப்பீர்கள். முழுமையான ஈடுபாடு என்பது இருக்கும். உடல் நலம் நன்றாக இருப்பீர்கள். தெய்வத்தினுடைய அருட்செயலால் குடும்பம் விருத்தி ஏற்படும். தம்பதிகளிடையே எதிர்பார்த்த பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரத்திற்காக ஏங்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். காரணம், குரு பகவானுடைய பார்வையானது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியின் மீது விழுவதால் அந்த குருவே உங்களுக்கு 5ஆம் பாவாதிபதியாகவே இருக்கிறார். ஆக பிள்ளைக்காக வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், ரவிக்கை மற்றும் மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களிடத்தில் ஆசி பெற்றால் மகாலட்சுமி இடத்தில் நீங்கள் ஆசி பெறுவது போன்ற பாவனையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே போல வருபவர்களுக்கு தண்ணீர் குடிக்க கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை சிறிதளவாவது அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய மனதையும் வயிறையும் குளிர வைத்து நீங்கள் அவர்களிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. ராசிக்கான அமைப்பு படி உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. இதுநாள் வரையில் விட்ட பணத்தை மீண்டும் பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. அடகு வைத்திருந்த பொருளை மீட்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். உடல் நலம் சார்ந்த உணவு சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். அலட்சியம் கூடாது.
வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கு லட்சியம் தேவை. ஆக லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பார்கள். ஆக உணவு மற்றும் வாழ்க்கையினுடைய நிலைகளில் அலட்சியம் காட்ட வேண்டாம், கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது, அவசரம் காட்டாதீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையான நாள், ஏற்றம் உருவாக்கும், நம்பிக்கை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை உண்டாகும், உறவுகளுக்கு மத்தியில் நம்பிக்கையாக வாழ்வீர்கள், தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய சஞ்சார அமைப்பு படி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாக்கும். குடும்பத்தில் வேற்றுமைகள் மறைந்து ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை பேசி தீர்த்து கொள்வீர்கள். மன ஒற்றுமையின் காரணமாக வேலைகள் எல்லாம் துரிதமாக நடக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். ஆனந்தமும் அற்புதம் நிறைந்த நாளாகவே தொடங்குகிறது மகர ராசி அன்பர்களுக்கு. இடர்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை எப்படியாவது உருவாக்கி விடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. அனுபவங்கள் அதிகமாகவே இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வெளியூர் பயண நேரங்கள் மற்றும் அதை சார்ந்த திட்டங்களை மிக சரியாக செயல்படுத்துவீர்கள். வெளியூர்களுக்கு வேலை விஷயமாக செல்லக்கூடியவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவு ஏற்படுங்க. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. சக பணியாட்களிடத்திலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு பெறுவீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மக உன்னதமான நாள் என்றே சொல்லலாம். திறமையாக பேசி வேலைகளை மிக சாதகமாக செய்து முடிப்பீர்கள். ஆவணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். இதனால் வரையில் கிடப்பில் இருந்த சில வேலைகளை எடுத்து முடிப்பீர்கள். இதனால் அலுவலக பணிகளில் உங்களுக்கு என்று தனி அங்கீகாரம் கிடைக்கும். சாதுரியமாக பேசி காரியத்தை முடிப்பதாலும் உங்கள் மீதான நன்மதிப்பு உயரும். வியாபார விஷயமாக வாடிக்கையாளர்களுடைய நிலைகளில் அதிக லாபம் பெறுவீர்கள். மக்கள் கூட்டம் அலை மோதலாம். ஆக மிக முக்கியமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு உயர்வு உண்டாகும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவு பெறுவீர்கள். தொழிலில் பார்க்கும் பொழுது கூட்டாளிகள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெருக்கும். கலை சம்பந்தமான நுணுக்கங்களை வெளியிடுவீர்கள். அது மட்டுமல்ல, கலை சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு. இந்த நாளில் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்காலத்திற்காக தேவைக்கு ஏற்றபடி எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற எண்ணம் இருக்கும். ஆசிரியர்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள். ஆக ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு உங்களிடம் வெளிப்படலாம். எண்ணத்தில் எப்பொழுதும் தெளிவு இருக்கும். ஆக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் வீட்டு தெய்வ வழிபாடு என்பது மிக விசேஷமான ஒன்று. ஆக உங்கள் வீட்டில் சுமங்கலிகளாக இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது, அவர்களுக்கு புத்தாடைகள் அதாவது புது புடவை எடுத்து மஞ்சள் நிறம் அல்லது மாம்பழ நிறத்தாலான புது புடவைகளை வைத்து அவர்களுக்கு தேவையான பக்ஷணங்களை வைத்து வீட்டு தெய்வம் என்று வழிபடலாம். அப்படி செய்பவர்களுக்கு உங்களுடைய குடும்பம் விருத்திக்கு வருவதற்கான அனுகூலம் உண்டாக்கும். ராசிக்கான அமைப்பு படி செல்வாக்கு நிறைந்த நாள். பேச்சுக்களில் தெம்பும் தைரியமும் வெளிப்படும். அதிகார பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். எதற்காகவும் எந்த விஷயத்திலும் அஞ்ச மாட்டீர்கள். ஆக துணிவே துணை என செல்லக்கூடியவர்கள் நீங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைக்கும். கனிவாக இருப்பீர்கள், வேகம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ அனுகிரகம் உண்டு. நவ கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கும், குதூகலம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி எல்லாம் இனிமையாக நடைபெற வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசிக்குண்டான அமைப்புப்படி ஆடி வெள்ளிக்கிழமை தினம் அம்பாள் வழிபாடு மற்றும் குல தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளும் கூட. கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப காரிய எண்ணங்கள் ஈடேறும். கௌரவமாக சில வேலைகளை முடிப்பீர்கள். உங்கள் பேச்சுக்களில் இனிமை இருக்கும், தெளிவான பதில் கிடைக்கும். வியாபார வேலைகளில் இதுவரையில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். பொறாமைகளில் இருந்து விடுபடுவீர்கள். ஆக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகவே அமையும். பணி நிமித்தமாக நல்லதொரு உயர்வினை பெறப்போகிறீர்கள். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். விவசாயம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும். தொழில் வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், குடிக்கும் தண்ணீரை விநியோகம் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். அதே போல சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மன அமைப்பு உண்டு. சந்தோஷமாக வேலை பார்ப்பீர்கள். எதிலும் உற்சாகம் இருக்கும். குறிப்பாக கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தைரியமாக இருப்பீர்கள். எதிலும் எந்த விஷயங்களிலும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். நேர்முகமான ஒரு நிலைகளில் சில நபர்களை சந்திப்பீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். மறைமுக சிந்தனைகள் நீங்கும். ஆசைகள் பிறக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு கல்வி நிமித்தமாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக சில உதவிகள் கிடைக்கலாம். பிற நபர்களால் ஆதாயம் உண்டு. குடும்ப நபர்களிடத்தில் வெளிப்படையாக நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிறருடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய நடவடிக்கையும் அமையும். சில நேரம் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கலாம். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உங்களுடைய ராசி காற்று ராசி. ஆகவே ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடங்களுக்கு அவ்வப்போது சென்று வந்து கொண்டிருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு இந்த நாளில் ஆதாயம் உண்டாவதோடு நல்ல பயன் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆக ராசிக்குண்டான அமைப்பிலேயே ராசிநாதனான சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் எல்லாம் கைகூடும். எல்லா கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது எல்லாமே சிறப்பாக நடக்கும். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நேரம் காலம் கூடி வரும்பொழுது எல்லா விதமான அம்சங்களும் உங்களை நாடி வரும். காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பிரம்மாண்டமாக அமைய போகிறது. ஆக உங்கள் துணைவர் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். குதூகலமும் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல வருமானத்தையும் அதிகப்படுத்தும். ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பை ஏற்படுத்தும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான விஷயங்கள், அரசு சம்பந்தமான செயல்பாடுகள் மற்றும் கல்வி தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் கைகூடும், நினைத்தது நடக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், எதிர்பாராத பண வரவு உண்டாகும், தொழிலில் விருத்தி அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும், உன்னதமான நாள், அனுகூலம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபாடு முறைகளையும் மேற்கொள்வீர்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது. இதனால் தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் கிரகங்களினுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையோடு சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த தன வரவு உண்டாகும், பண உதவிகள் கிடைக்கும். அரசின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையாகவே அமையுங்க. ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க பெறுவீர்கள். புதுவிதமான ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு அது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதுவிதமான விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஒரு புதுமையான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். புது விஷயங்களை கண்டறிவதில் ஆர்வம் மிகுதியாக உண்டு. வியாபார ரீதியாக வாடிக்கையாளர்களுடைய வருகை சிறப்பாக இருந்தாலும் பணம் பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றிய ஆய்வுகள் அதிகமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் விதமாக சில செயல்களில் மாற்றங்கள் செய்யலாமா என்கிற எண்ணம் எழலாம். புதிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். வேலையாட்கள் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரம் பாதகமாக கூட இருக்கலாம். பிறரிடத்தில் பேசும் பொழுது பணிவு வேண்டிய நாளாக இருக்கிறது. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பேசக்கூடிய விஷயங்களில் மிகுந்த பொறுமையும் கனிவு தேவை. தொழில் விஷயங்களில் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் பொழுது பொறுமையாக பேசி காரியத்தை சாதிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்ப நிலையில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஒரு சீரான போக்கு வரும் வரையில் பொறுமையும் அமைதியும் நிதானம் தேவை. ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாள் முக்கியமான விஷயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் செலவு செய்வீர்கள். புதிய முயற்சிகள் கைகூடும். ராசிக்கான அமைப்பு படி எண்ணிய காரியங்கள் திறம்பட முடிப்பதற்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும், தாமதங்கள் நீங்கும், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேறொரு நபர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், நன்மைகள் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் குறையலாம். தேவையற்ற வீண் அலைச்சல்கள் நீங்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம்.
ஓம் சரவணபவ, ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக நல்வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி.